மாரஞ்சில்ல அடுத்த வாரத்துக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாறன் வந்து யோசிக்கிறாங்க, டே முதல்ல அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னோன்னே வீரா வந்து உடனே இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து மாறன் வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவ கொஞ்சம் நோட்டு பேனா மட்டும் கூட அப்படின்னு சொன்னோன்னா வீரா வேகமாக ஓடி போய் மாறனுக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்து இந்தா என்ன வேணுமோ எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறோம். என்ன நம்ம கேட்க ஒவ்வொரு விஷயமும் வேகமாக இவ ஆசையாக செய்கிற மாதிரியே இருக்கே, ஒரு வேளை சோதிச்சு பார்ப்போமா, எப்படியும் இவளுக்கு வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப காதல் வந்துருச்சா, இருங்க சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வர சொல்கிறாங்க. வந்துட்டு அந்த சேர் இருக்குல்ல, அந்த சேரை எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த சேரை எடுத்து போட்டுட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் உட்காரேன் அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து உட்காந்துக்காங்க. உட்காந்தோடனே சரி ஒரு நிமிஷம் எந்திரியேன் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே வந்து மாறன் சொல்ல ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே என்ன இது, சரி வீராவை முதல்ல நம்ம கையை பிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை காட்டி மாறன் வந்து வீரா என் கையை பிடிச்சிக்கையன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே கண்ணுலேயே வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையை மெதுவாக பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா இங்கே பாரு என்ன மெதுவாக பிடிக்க, நல்லா பிடிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா வீரா வந்து நல்லா கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா சரி அப்படியே உங்க கூட வந்து கை கோத்துட்டு அப்படியே நடந்து போகலாமா கடையில் அப்படின்னு சொன்னோன்னே போகலாமே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்கிறாளே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜோடியாக வந்து சந்தோஷமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து கடைக்காரங்க எல்லாருமே அக்காவுக்கு வந்து மாறன் மேலே வந்து காதல் வந்துருச்சு, அது அப்பட்டமாக தெரியுது. சரி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இங்கே வந்து கண்மணி வந்து கடையில் வந்து வியாபாரத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க வந்து இந்த ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக கண்மணி வந்து கடையில் எல்லா வியாபாரமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஜோடியாக வந்து கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை வந்து இந்த பக்கம் கண்மணி பார்த்துட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் கடையில் இத்தனை பேர் இருக்காங்க, ஏதாவது இருக்கா ஜோடி போட்டுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கை கோத்து நடந்து வராங்களே, நம்மளை வேணுன்ட்டு வெறுப்பேற்றுறதுக்காக செய்கிறாங்களா இல்லை உண்மையிலே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணி முன்னாடியே வந்து கையை கோத்துக்கிட்டே வந்து வீராவும் மாறனும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் கண்மணி வந்து சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க வீரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் சரி கண்மணி பேசுகிறத வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இப்படியே மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் வீரா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே திரும்பி பார்த்துட்டு என்ன நீ எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் உன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து சொல்கிறாங்க, மாறா நீ விடு, என் அக்காட்ட நான் பார்த்து பேசிக்கிறேன், நீ ஒன்றும் கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ எதுக்காக வந்து சும்மா கத்திக்கிட்டு இருக்க, கடையில் வேலை செய்யாமல் 2 பேரும் என்ன ஜோடியாக கை கோத்துட்ருக்கீங்க, ஏன் புருஷன் கூட நான் என் கடையில் ஜோடியாக நான் கை கோத்துக்கிட்டு இருப்போம், நாங்கள் ஒன்றும் வந்து இந்த கடையில் வந்து வேலை பார்க்குறவங்க கிடையாது, என் புருஷன் ஒரு முதலாளி சரியா, உன் புருஷன் எப்படியோ அதே மாதிரி தான் என் புருஷனும் முதலாளி கடைக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நாங்கள் ஜோடியாக கை கோத்துட்டு நடப்போம், வெளியில் போவோம், அப்படியே சினிமாவுக்கு கூட போவோம், அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, எங்கள் இஷ்டம். அதே மாதிரி நீ உன் புருஷன் கூட இருக்கிறத வந்து எங்கே வேணாலும் ஊர் சுற்று, அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டேன் சரியா, வரட்டா மாறா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போக சொல்கிற, சும்மா வா கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு பல்பு கொடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறாங்க கை கோத்துட்டு. அதோட முடியுது ப்ரோமோ.